ஹாய் வியூவர்ஸ். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பேட்டி ஒரு வீடியோ ஜஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப சிரிப்பாக இருந்தது, கரெக்டாகவும் இருந்தது அவங்க சொன்னது. சரி, உடனே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ வைகோ அவர்கள் வந்து திமுகவினுடைய கூட்டணியிலேருந்து வெளியில் போயிட்டார் இல்லையா, அதுக்கு அவர் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பிஜேபி பக்கம் வந்து திமுக நகரப்போகுது, அதுக்காக தான் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போல இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டாலினை வளர்க்குறாங்க கட்சியிலன்னு சொல்லி திமுகலேருந்து வெளியில் வந்து கட்சி தொடங்கினவர் தான் வைகோ. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய பாயிண்ட்டு. அவர் வந்து ஸ்டாலினை நான் சிஎம் ஆக்கியே தீருவேன்னு சொல்லி தான் இவ்வளோ காலமாக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு நான் வெளியில் போகிறேன், காரணம் வந்து டிஎம்கே பிஜேபி பக்கம் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போல இருக்குது. இப்போ அவருக்கு 2 எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், நான் அவங்கள மறுபடியும் எம்எல்ஏ வாக்கிடுறேன் அப்படின்னு தாவைக்கால சொல்லியிருக்கிறாங்க. இது என்னென்னா, துரை வைகோ எம்பியா டிஎம்கே கூட அலைன்ஸில் தான் வின் பண்ணது. அப்போ துரை வைகோ வந்து ரிசைன் பண்ண மாட்டாராம். என்ன சுயநல பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும். கிடச்ச 2 ஆடு பலிகடா இவங்க 2 பேர் தான். ரிசைன் பண்ணிட்டு வாங்கின்னு நாங்கள் உன்னை மறுபடியும் வச்சு நிற்க வச்சு சீட்டு கொடுப்பாங்களா அவங்களுக்கு மறுபடியுன்றதே தெரியல, எம்எல்ஏ வாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ ஒழுங்காக அண்ணாமலையை வச்சுருந்தாலாவது 2026 5 எம்எல்ஏஸ் இருந்தது பிஜேபிக்கு. மேபி இப்போ அதே ஒரு 5 எம்எல்ஏ வின் பண்ணியிருக்கலாம். யார் கண்டா ஒரு 10 எம்எல்ஏ கூட பிஜேபி வின் பண்ணியிருக்கலாம். அதையும் கெடுத்து விட்டுருச்சு தலைமை. அவங்களாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க, நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு யோசித்து பண்ணுறாங்களானே தெரியல. ஆக மொத்தம் பிஜேபி ஒன்றுமே தமிழ்நாட்டில் வளரல. ஆனால் இங்கே இருக்கிற மாநில கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபி பேரை சொல்லி தான் இவங்க சுயநலமாக அவங்க ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. ஈவன் ஸ்டாலின் கூட டெல்லியா தமிழ்நாடான்னு சொல்லி தான் இந்த 26 எலெக்ஷனையே ஃபேஸ் பண்ணது. அது அவங்க சொன்னாங்க, யாருனாலும் இவங்க சுயநலமாக எடுக்கிற முடிவுக்கு எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி மேலே பழிய போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் நினச்சி பார்த்தேன், இந்த வடிவேலு ஒரு படத்தில் காமெடியில் ஒரு பாட்டி போகிற போக்கில் அந்த நாயை சூன் துரத்திட்டு போ அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க யாராவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா உடனே அதுக்கு காரணம் பிஜேபி மேலே பழிய போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான்.